பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தேவையற்ற ஒன்று என்பதால் உடனே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தெரிவித்துள்ளது. தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சிபிஎஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியருக்கு ஊதிய முரண்பாட்டை கலந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் தாஸ், ஈட்டிய விடுப்பு மற்றும் அகவிலை படி 2 விழுக்காடு வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இணையான ஊதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். பல்வேறு கோரிக்கைகளுக்கு நாங்கள் போராடி இருந்த நிலையில் ஈட்டிய விடுப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, அதே போன்று அகவிலைப்படி 2 விழுக்காடு வழங்கியதற்காகவும் தமிழக ஆரம்ப பள்ளி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பண்டிகை முன்பணமாக வழங்கிய அந்த தொகைக்கு பொங்கலிலே பொங்கி இருக்க வேண்டும் என்ற ஆசிரியர் அரசு இருந்தாலும் நிரந்தர பொங்கலாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் பழைய பென்ஷனை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை வைத்து சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய பென்ஷனை உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றோம்.